சார் இத பாருங்க கயிறு. இந்த கயிற்றால ஜெயராஜ் அந்த கம்பத்துல கட்டப்பட்டிருக்கணும். ஓகே ஃபாலோ மீ. சார் இத பாத்தீங்களா, இந்த ஒரு சத்து எரிக்கப்பட்டிருக்கு. இதுல ரத்தக்கரை இருந்திருக்கணும். இத பாருங்க, இந்த சிகரெட் பட்ஸ்ல இங்க கிடந்தது. கோல்ட் பிளாக். இது ரவியோட பிராண்ட் தான், எனக்கு தெரியும். சார் இதோ இரும்பு கம்பி. அந்த ராண்டால் தான் பலமா தலையில் அடிச்சிருக்காரு. அதனாலதான் ஜெயராஜ் இறந்திருக்காரு. எப்படியாவது ரவியோட கைரேகையை பதிவு பண்ணி இந்த தடயங்களோட ஒப்பிட்டு பார்த்தா உண்மை விளங்கி. லெட் மீ see. குட் மார்னிங் சலரி. குட் மார்னிங். என்ன குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த போட்டோல இருக்கிற ஆள் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவனை எங்கேயாவது பாத்துக்கிறீங்களா? தாடி வச்சவெல்லாம் புள்ள பிடிக்கிறாங்கிற மாதிரி பார்த்தது இல்லை. வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல வர. இந்த போட்டோவில் இருக்கிற கைரேகையும் இரும்பு தடியில இருக்கிற கைரேகையும் ஒண்ணுதான் சார். அம்மா நான் போயிட்டு வரேன். ஏன்பா இவ்வளவு சீக்கிரம்? ஆமாம்மா போறேன். பாய் பாய் மீனா. குட் பை பா. நீ உங்க அண்ணன் இருந்தும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேம்மா. கவலைப்படாதீங்கம்மா, அவருக்கு ஒரு கஷ்டமும் வராது. அண்ணி நீங்க எப்படி எங்க அண்ணனை காப்பாத்தீங்க அண்ணி. ஆமா அண்ணி, இனிமே நாங்க அவரை பார்க்கவே முடியாது. அவரை வெயில்ல இல்ல ஜாமீன்ல கொண்டு வரதுக்கு நான் இப்படி ஏற்பாடு பண்றேன். நீலா, ரவி ஜாமீன்ல வரத்துக்கும் இஷ்டப்படல, தனக்காக ஒரு வக்கீல் வச்சுக்கிறதுக்கும் விரும்பல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக நாசமா கஷ்டப்படுற? என்ன இப்படி தட்டி கேட்கிற மாதிரி பேசுறீங்க? அவர் உங்க நண்பர் மட்டும் இல்ல, வருங்கால மைத்துனர். மைத்துனர்? அவன் அரஸ்டான செய்தியை கேட்டதும் அந்த எண்ணம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இனி அப்படி சொன்னாலே கேவலம். அண்ணா, கொலைக்குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தன் இனி எப்படி ஏன் மைத்துனன் ஆக முடியும்? சந்தர்ப்பவசத்தால கைது செய்யப்படுற எல்லாருமே குற்றவாளின்னு நினைக்கிறீங்களா? நல்ல நாட்டு நடிக்கிற குற்றவாளிங்க எல்லாருமே நிரபராதிங்கன்னு நினைக்கிறியா? என்னென்ன சொல்றீங்க? ரவி ஏற போறது மணமேடை இல்ல, தூக்கு மேடை. உன் கழுத்துல அவனுடைய மஞ்சள் கயிறு விட போறது இல்ல, அவன் கழுத்துல மரண கயிறு விட போகுது. இவ்வளவு சுலபமா சொல்லிட்டா எப்படி? சட்டம், சாட்சி, வழக்கு, நீதிமன்றம் எவ்வளவு ஒண்ணா இருக்கு. அவ்வளவு அவனுக்கு பாதகமாக போகுது. நீங்க சொல்றது ஜோசியமா? இல்ல, இந்த வழக்குல நான் தான் அரசாங்க வக்கீலா வாதாட போறேன். அவர் சார்பில் நான் ஆஜராக போறேன். அவன் குற்றவாளின்னு எடுத்து காட்டி தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். அவரை நிரபராதை நிரூபிச்சு விடுதலை வாங்கி கொடுக்க போறேன். நீலா, அவன் கொலை செஞ்சாங்கிறதுக்கு நிறைய சாட்சியம் இருக்கு. அண்ணா, அவர் கொலை செய்யலைங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி இருக்கு, மனசாட்சி. எனக்கு அது ஒண்ணு போதும். வீண் முயற்சி வேண்டாம். தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிற நீ இந்த வழக்குல தோற்றுவேன். நான் தோத்துட்டா கருப்பு அங்கியை கட்டி அப்பா படத்துக்கு கீழே வச்சுட்டு வக்கீல் தொழிலே விட்டுடுறேன். சேலஞ்ச். இனிமே உன்னோட பேசி பிரயோஜனம் இல்லை. நானும் அதைத்தான் சொல்றேன். பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். மிஸ்டர் ரவி, குறைந்த வருமானமும் நிறைந்த எதிர்கால கனவுகளும் கொண்டவர் நீங்கள். உண்மை. வசதிகள் குறைவாக இருப்பதால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற லட்சியம் உண்டு. அந்த லட்சியம் நிறைவேற உங்களுக்கு லட்சங்கள் தேவைப்பட்டன. தேவைப்படாதா? ஜெயராஜ் ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமல்லவா? தெரியும். அவரிடம் நீங்கள் எப்பொழுதாவது கடன் கேட்டதுண்டா? இல்லை. உண்டு என்று நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு அவர் மறுத்து அந்த ஆத்திரத்தில் அவரை கடத்தி சென்று ஒரு பாழடைந்த பங்களாவில் கட்டி வைத்தீர்கள். 5 லட்சம் வேண்டும் என்று அவர் தம்பி ராமராஜுக்கு டெலிபோன் செய்தீர்கள். அதற்குள் அவசரப்பட்டு எங்கே ஜெயராஜ் உங்களை காட்டி கொடுத்து விடுவாரோ என்று பயந்து அவரை படுகொலை செய்து பிரேதத்தை பாதாள சாக்கடை தள்ளிவிட்டீர்கள். உண்டா இல்லையா? என்னுடைய குற்றச்சாட்டுக்கு மிஸ்டர் ரவி
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் சாதாரண விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அரசாங்க வக்கீல் குற்றச்சாட்டுகளை அடுக்கியதும் அந்த அதிர்ச்சியில் அவர் மௌனமாகி விட்டார். இதை அரசாங்க வக்கீல் தனக்கு கிடைத்த சாட்சியங்கள் என வர்ணிப்பதை நான் ஆட்சேபிக்கிறேன். மிஸ் நீலா, இப்பொழுது நீங்கள் மிஸ்டர் ரவியை விசாரணை செய்யலாம். உங்க உடம்புக்கு என்ன? ஒன்றுமில்லை, கேட்க வேண்டியதை கேட்கலாம் ப்ளீஸ். மிஸ்டர் ரவி, குறிப்பிட்ட அந்த நாளில் அந்த நேரத்தில் ஜெயராஜ் உங்கள் ஆபீஸுக்கு வரவும் இல்லை, அவருடைய காரில் நீங்கள் போகவும் இல்லை, அப்படித்தானே? இல்லை, அவர் வந்தாரு, அவர் கூட நான் கார்ல போனேன். கொஞ்ச நாட்களாக உங்களுக்கு பயங்கர தலைவலி உண்டாகிறது. ஆமா, அதன் காரணமாக ஞாபக சக்தி குறைகிறது என்று எல்லோரிடத்திலும் சொல்வதுண்டு. உண்மை. இப்போது கூட ஞாபக மறதியால் ஏதோ சொல்லுகிறீர்கள். இல்லை. நன்றாக நினைவுபடுத்தி சொல்லுங்கள். அன்றைக்கு நீங்கள் ஜெயராஜை சந்திக்கவே இல்லை. சந்திச்சேன். பொதுவா உங்க ஆபீஸ் நேரம் என்ன? 9 மணியிலிருந்து 1 மணி வரை, பிறகு 2 மணியிலிருந்து 5 மணி வரை. அப்படி என்றால் 6 மணிக்கு மேல் ஜெயராஜ் உங்கள் ஆபீஸுக்கு வந்ததாக போலீஸ் தரப்பில் சொல்வது பொய்தானே? ஜெயராஜ் எனக்கு முன்னாலேயே போன் பண்ணி இருந்தார். அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் 6 மணிக்கு மேல அவர் வந்தார். அவர் கார்ல நான் போனேன். அன்னைக்கு போலீஸ்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இப்பவும் சொல்றேன். கண்டபடி கேள்வி கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ். ரவி, நீங்க நிரபராதி நிரூபிக்க சாதகமா கேள்வி கேட்கிறேன். இப்படி பாதகமா பதில் சொன்னா எப்படி? எதிர்த்தரப்புவத்தில் தாழ்வான குரலில் பேசி தனிப்பட்ட முறையில் எதையோ எடுத்து சொல்வது எனக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. கனம் கோட்டார் அவர்கள் இதை கவனிக்க வேண்டுகிறேன். மிஸ் நீலா, இது நீதிமன்றம். இங்கு நீங்கள் நடத்தும் விசாரணை எங்கள் எல்லோருடைய காதுகளையும் விழும்படியாக இருக்க வேண்டும். ஐ எம் சாரி யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் ரைட், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், என் விசாரணையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் ரவி, நீங்க கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். ஜெயராஜ கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக அவரை கடத்திக்கிட்டு போய் ஒரு பாழ் பங்களாவில் கட்டி போட்டேன். உடனடியா எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா உங்க அண்ணனை கொலை செய்திருவேன்னு ஜெயராஜோட தம்பிக்கு போன் பண்ணேன். அவரும் பணம் கொடுக்கிறதா ஒத்துக்கிட்டார். நான் திரும்பி வரும்போது ஜெயராஜ் கட்டாவத்துக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணார். அவர் தடுத்து நிறுத்துறதுக்காக பக்கத்துல கிடந்த இரும்பு துண்டை எடுத்து அடிச்சேன். அவர் செத்து போயிட்டார். உடனே அவருடைய பிரேதத்தை ஒரு பாதாள சாக்கடையில போட்டு மூடிட்டு நான் வந்துட்டேன். இதுதான் நடந்தது. கொலைக்கு பயன்படுத்திய பொருள்கள், கொலை நடந்த இடத்தில் கிடந்த தடயங்கள் முதலியவற்றில் உள்ள ரேகை ரவியின் கைரேகைதான் என்பது மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கொலை நடந்த அன்று ஜெயராஜ் ரவியை சந்தித்ததும் அவர் காரில் சென்றதும் உண்மை என்பது சாட்சியத்திலிருந்து நன்கு தெரிய வருகிறது. ரவி கோர்ட்டில் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் குற்றவாளிதான் என்பதை ருசுப்படுத்துகின்றது. அதனால் இந்திய குற்றவியல் 302வது பிரிவின் கீழ் குற்றவாளி ரவிக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பு கூறுகிறேன். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நீலா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படுறேன். நீ கவனம் கேட்டதுக்காக துக்கப்படுறேன். நீங்க சொன்னபடி நான் தோத்துட்டேன். நான் சொன்னபடி செஞ்சுட்டேன். தோத்து போன வக்கீலுங்கெல்லாம் கவனம் கேட்டு தூக்கி போட்டுறாங்களா என்ன? அவங்க கேஸ் வேற, என் கேஸ் வேற. என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். என் வக்கீல் சன்னத்தை மட்டும் இல்ல, வாழ்வியே பறிச்சுட்டீங்களே. நான் அப்படி நினைக்கல. என் காதல நீங்களே வளர்த்தீங்க, நீங்களே அழிச்சிட்டீங்க. ரவி ஒரு கொலகாரனா மாறுவான்னு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் காதலிக்க விட்டுருப்பனா? ஆல்ரைட், நடக்க வேண்டியதை பாரு. இனி என்ன நடக்க வேண்டியது இருக்கு? உன் கல்யாணம். யாரோட? நீ விரும்புற ஒருத்தனோட. அதுதான் எப்போ நடந்து முடிஞ்சு போச்சே. நான் குறிப்பிட்டது ரவி இல்ல. நீ வேற யார விரும்புறியோ? இல்ல, நான் அவரோட வாழ்ந்துட்டேன். நீலா, அநாகரிகமா நினைச்சு அதிர்ச்சி அடையாதீங்க.
கனவுல கற்பனையில கடவுளை கும்பிடுற நேரத்துல கூட நான் ரவிக்கு மனைவி ஆகணும்னு நினைச்சேன். அந்த எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டேன். நான் வாழ்ந்துதான். நீ இப்படி பேசுற? இல்ல, ஒரு கொலகார மேல நீ கொண்ட காதல். கோர்ட்ல முடிஞ்சு போன வழக்கை வீட்டுல தொடர்றதுக்கு நான் விரும்பல. என்ன விட்டுடுங்க. அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா, நீ எல்லாம் சொன்ன மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண வேண்டாம்னு சொன்னியாமே, ஏன் அப்படி சொன்ன? சரி, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை நிரபராதி நிரூபிக்க ஏன் அனுமதிக்கல? இருந்த வழிகளையும் என் வாயை ஏன் அடிச்சிட்டீங்க? எனக்கு தெரியுமா, காலமெல்லாம் எங்களுக்கு மாடா உழைச்சு போட்டதுல அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு. ஐயா, நீ உயிர் பழைச்சா போதும், குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். ஏம்மா தொந்தரவு பண்றீங்க? தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. போங்கம்மா, ஐயா போங்கம்மா, ப்ளீஸ் போங்க. என்ன மறந்து கொஞ்சம் கண்ணா சொன்னேன். மறுபடியும் அதே கனவு. கண்ணை போடுறது கூட எனக்கு பயமா இருக்குமா? ஆமாம்மா, நான் இப்பவே அழுதுட்டேன். எப்படி இன்னும் எத்தனை காலம் இப்படியே அழணுமோ? எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் தாக்கவா மனம்தான் தாக்குமா.
ஆபரேஷன் இஸ் சக்சஸ். நானும் எவ்வளவோ ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஆபரேஷன் கரெக்ட் டயத்தில் நடந்திருக்கு. இதுல எனக்கு ஏற்பட்டது சந்தோஷம். ஐ அம் ரியலி வெரி வெரி ஹாப்பி. சிகரெட் ஏசி நான் யூஸ்வலா ஸ்மோக் பண்றது இல்ல. ஐ ஸ்மோக் when I am really happy. மேட்ச் இட். ரொம்ப அதிர்ஷ்டசாலி அவன். அவனுக்கு தீர்க்காயுசு. ஐ எம் சாரி டாக்டர், உங்களால் அவன் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி அவன். அவனுக்காக தூக்கு கயிறு காத்து. நான் என் கடமை செய்துட்டேன். நீங்க உங்க கடமை செய்யல. சாரி. மிஸ்டர் ரவி, யூ ஆர் ஆல் ரைட். நீங்க பழிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. அண்ணா கேஸ் என்ன வேண்டி இருக்கு? இந்த அரசல்ல வக்கீல் ஐயாவுக்கு என்ன? அவருக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்க. நீங்க உட்காருங்க. ஏன்னு சொல்லுங்க. எனக்கு கிராமத்துல வயல் இருக்கு. வயல் கிராமத்துல இல்லாம மவுண்ட் ரோட்லயா இருக்க முண்டம். ஐயா டமாட்டு வக்கீல் போல் இருக்கு. அவர் தமாசு இருக்கட்டும், நீங்க கேட்க சொல்லுங்க. என் வயலுக்கும் என் பங்காளி வயலுக்கும் நடுவே ஒரு வரப்பு இருக்குதுங்க. அந்த வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு என் வயலோட சேர்த்துக்கிட்டேன். இதுக்காக என் பங்காளி என் மேல கேஸ் போட்டிருக்கான். எப்படியா போடாம இருப்பா? அந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறதோ? என் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுத்து எப்படி ஜெயிக்கிறத சொல்லுவேன். அட்வான்ஸ் அங்க வச்சு கொடுக்குறேன். இப்பதான் கிளம்புங்க. வேண்டாண்டி, இது அநியாய கேஸ், ஜெயிக்காது. ஐடியா நான் கொடுக்குறேங்கிற. எழுந்து போயா அறிவு கட்ட முண்டா. பக்கத்து வைக்கிற பார்க்க போய்கிட்டு இருந்தேன். வாங்க வாங்கன்னு சொல்லி இந்த மூலவி அதிகாரிகிட்ட கொண்டாந்து விட்டுட்டிய. நேருக்கு மூலவி நோக்க எப்படி தெரியும்? அதுதான் கைதுல குழந்தை கிடக்குது. இதுல அனத்தல் வேற தெரியாதா? விளைவாடு கோச்சிக்காதீங்க. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 3 டிக்கெட் வாங்கி வைங்க. நான் என்ன வச்சு வரேன். நீங்க போங்க. நீங்க போங்க, நான் இப்பதான் அனுப்பி வைக்கிறேன். நம்பி போகலாமா? நீங்க போங்க, நான் இப்ப அனுப்புறேன். சரி. என்ன சாமி, எல்லாம் பார்த்தாச்சுல்ல? ஒண்ணு இல்லையே. அதேதான் எதிர்கட்சி வக்கீல்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும். எதிர்கட்சி வக்கீல் கிட்டியா? 10 வருஷமா இங்க வர்ற வரப்பு வரப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சாட்சி சொல்லணும். என்னடா சாட்சி சொல்லணுமா? கட்டார போறவனே, நான் எங்கடா 10 வருஷமா வரேன்? எங்கடா வரேன்? அதானே 10 வருஷமா எங்க வரோம். வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. வாய முடியா? இந்த பாரியா, இது பொய் தான். நீ பொய் சொல்லித்தான் தீரணும். டேய், இந்த உடம்புல உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற வரைக்கும் நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா. பொய் சொல்லாத வக்கீல் ஒரு வக்கீலா? நியாயம்டா. ஜஸ்ட் லைக் தட் ஒரே பொய் சொல்லிடுங்க. என்ன நீ அவன அடிக்கிற? இப்ப பொய் சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன்டா. நீ டிக்கெட் கொடுத்துரு, நாங்க ஆத்துக்கு போறோம். டிக்கெட் தானே இரு. டேய், நீ போய் காளையப்பரை கூட்டிட்டு வாடா. சரி. காளையப்பர் யாரு? உன் தோப்பறாரா? பெரியப்பா. அவராவது வரட்டும், நல்ல காலம் பிறக்கட்டும். அப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்தா சரி. போலாமா? இது காளையப்பரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காளைய கொண்டு வந்து நிறுத்திருக்க. இவர்தான் காளையப்பர். உங்களை பொய் சொல்ல வைப்பர். மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். இவர் என்ன, இவர் அப்பனே வந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன். மாட்டேன்? அப்ப மாட்ட விட்டு விடுறான். பொய் சாட்சி சொல்ல போறியா இல்லையா? பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா. சொல்ல மாட்டேன்டா. அண்ணா அண்ணா பூந்தாடிங்க, பயப்படாதீங்க. ஐயோ, நேக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நேக்கு இதெல்லாம் தேவையா? நேக்கு பொய் சாட்சி தேவையா? அண்ணா, கருப்பு காட்டை கைட்டி மாடு மூஞ்சிக்கிட்ட காமிங்க. மாடு மரணம், நாம தப்பிச்சுக்கலாம். அண்ணா விஷூசி நம்பலாமடா? சத்தியமா நம்பலாம்ண்ணா. ஏதோ கோமாதா குலமாதான்னு சொல்லுவா. இது என் குடல உயிரிடும் போல இருக்கே. அண்ணிய பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.
பயப்படாதீங்க, தைரியமா அது இருக்கா எங்க மரத்துல வந்தா பேசுறேன். பொய் சாட்சியா சாவா ரெண்டுல ஒரு நீங்க தெரிஞ்சாகணும். ஐயோ அப்பா ஐயோ ஐயோ காயப்பா எங்கடா ஓடுற ஏண்டா இல்ல மண்ணி அண்ணா காளையோட ஃபைட் பண்ணிட்டு வரார். உங்களுக்கு என்ன இந்த சின்ன பிள்ளை விளையாட்டுன்னா காசோட சண்டை போடுற வயசாமா இது? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒரே முட்டுறியே. அட்வான்ஸ் காசப்பட்டு போகக்கூடாத இடத்துக்கு என்ன பிடிச்சு தள்ளியே. அங்க அந்த சண்டால பொய் சாட்சி சொல்றியா இல்ல காலையை அவிச்சு விடட்டுமான கேட்டா பொய் சாட்சி சொல்ல வேண்டியதானே? இதையேதான் பண்ணி நானும் சொன்னேன். அண்ணா கோச்சிந்தா பொய் சாட்சி சொல்ற ஜென்மமாடி இது பூண்டை நேற்கும் காலைக்கும் பயங்கர சண்டை. பாத்தேராமணி கோட்டை அண்ணா சும்மாவா பூண்ட ப்ரூஸ்லி மாதிரி பூண்ட. கருப்பு கோட்டை பார்த்தது காலம் மறைந்தது. எங்க ரெண்டு பேருக்கும் சட்டை உச்ச கட்டத்தில் வந்தது. அது என்ன நினைக்கிறோ தெரியல. உடனே பின்வாங்கி ஓடி இருக்கோம். மகாலட்சுமி டோன்ட் வரி மண்ணி, உங்க மாங்கல்யம் ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் காலை பின்வாங்கிச்சு. இல்லைன்னா இப்ப நாளை இந்த லாயர் லக்ஷ்மண் என்பவருடைய ஒரு அற்புதமான சரித்திரம் முடிஞ்சிருக்கும். என்ன மதிக்கிறோம் பணத்துக்காக இனிமே உங்களை நான் படுத்த மாட்டேன். இன்னையோட இந்த மத்திய தெருவுக்கு முழுக்க போட்டுடுங்கண்ணா. ஒரு மனுஷன் ரத்த வெள்ளத்தில் அடிக்கிறானே அதை தொடச்சு விடுவோம் இல்ல ஒத்தரம் கொடுப்போம் யாருக்காவது தோன்றதா? வெரி குட் மார்னிங். ஒரு பேட் நியூஸ் தெரியுமா? என்ன சார்? இந்த கைதியை டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? 3 மாசமா நீங்களும் நானும் மாறி மாறி டியூட்டி பார்த்து போர் அடிச்சு போச்சு. நான் வரட்டுங்களா? தேங்க்யூ. என்ன நீங்க சொல்றது உண்மையா? உனக்கு சந்தேகமா இருந்தா லாயர் லட்சுமணன் கிட்ட இருக்கிற அந்த சீல் வச்ச கவரை பிரிச்சு பாரு. அதுல நானே என் கைப்பட எங்க அம்மா பேரை எழுதியிருக்கேன். அப்படின்னா அந்த 5 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு சேரட்டுமேங்கிறதுக்காக அப்படி செஞ்சேன். அதை தவிர அப்ப எனக்கு வேற வழியே தோணல. ஐயோ இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. உங்ககிட்ட சொன்னா நான் போட்ட திட்டம் நிறைவேறாதோங்கிற பயம். இப்ப மட்டும் என்ன? உங்க ஆபரேஷனுக்கு தேவை கேவலம் 10,000 ரூபாய். அது உங்க உயிரோட விலை இல்ல என் உயிரோட விலை. அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேனா? என்னை பத்தி அவனுக்கு தெரியுமே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் வரல. தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் தைரியம் வந்துச்சோ? எது? நீங்க செய்யற காரியம் தற்கொலைக்கு சமம் தானே? சர்க்கார் செலவுல ஆபரேஷன் ஆகி நான் உயிர் பிழைச்சு நல்லபடியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த தற்கொலை திட்டத்தை தயாரிச்சிருக்கவே மாட்டேன். சரி இனி என்ன செய்ய போறீங்க? இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன உண்மைகளை எல்லாம் அப்படியே நீதிபதி கிட்ட சொல்ல போறேன். எது? நான் முன்ன சொன்ன வாக்குமூலத்தை மாற்றி சொல்ல போறேன். கோர்ட் அப்பீல் பண்ண. தெரியாம செஞ்சுட்டு புரியாம பேசுறீங்களே. அன்னைக்கு நானும் அம்மாவும் கேட்டப்போ அப்பீலே வேண்டான்னு மறுத்துட்டீங்க. இப்ப டைம் பார் ஆயிடுச்சு. அப்படியா? அது மட்டும் இல்ல, நீங்க குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபிச்சதுக்கு காரணமே உங்க வாக்குமூலம் தான். இப்ப மாத்தி சொல்ல முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. மறுபடியும் அப்பீல் பண்ணி நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு தேவை உங்க வாக்குமூலம் இல்ல, தகுந்த சாட்சியங்கள், போதுமான ஆதாரங்கள். ஆதாரம் தான் அந்த கவர் இருக்கு, அதை ஜட்ஜு கிட்ட கொடுப்போம். எங்க அம்மா பேரை உள்ள நான் தான் சார் எழுதியிருக்கேன்னு நான் சொல்றேன். அவர் கையாலே கவரை பிரிச்சு படிக்கட்டும், அப்ப உங்க தெரிஞ்சிடும் இல்லையா? கூடாத காரியத்தை செஞ்சுட்டு குழந்தை மாதிரி பேசுறீங்களே. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் தயாரிச்ச கவர்ன்னு அழுத்தம் திருத்தமா வாதாடுவாரு. யாரு? வேற யாரு? அரசாங்க வக்கீல், எங்க அண்ணன். நான் தான் அந்த கவர்ல சீல் வச்சிருக்கேன். அதை நீங்க தானே வச்சிருக்கீங்க. அரசாங்க முத்திர குத்தி வீழ்த்தா பண்ணி இருக்கு. அப்படியாவது செஞ்சீங்களா? எப்படி முட்டாள்தனத்தினால செய்யக்கூடாத தவறு செய்யக்கூடாத தவறு. யாரோ ஒருத்த கொலை செய்ததற்காக நான் இதுக்காக தூக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். அம்மா இல்ல, வேற வழியே இல்லையே, வேற வழியே இல்லையே. ஒரே ஒரு வழி இருக்கு.
ஜெயராஜ கொலை செஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டா போதும். ஜெயராஜ கொலை செஞ்ச நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரொம்ப டைம் எடுத்துருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க. ஐம் சாரி, விசிட்டிங் டைம் ஓவர். அவர் டிஸ்சார்ஜ் வெளியே கொண்டு போக வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. ரவி ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சிட்டாங்க. நீங்க எதுக்காக அங்க இருக்கிறீங்க? உடனே ஏர்போர்ட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம் ஆன் குயிக். இன்ஸ்பெக்டர் சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்சம் காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ்.
மிஸ்டர் ரமேஷ், உங்க தங்கையை பார்க்கிறதுக்காக ரவி இங்க வரலாம் இல்லையா? இன்சல்ட்! ஒரு கொலை குற்றவாளி சட்டத்துக்கு விரோதமா தப்பிச்சவன் என் வீட்டுக்கு வரதா? இம்பாசிபிள்! சந்தேகப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். வேடங்கிட்டு இருந்து தப்புனமான் வேற இடத்துக்கு போனாலும் போகுமே தவிர புலி குகைக்கு ஒரு நாளும் வராது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உலகத்துல எந்த குற்றவாளியும் நிரந்தரமா தப்பிச்சதில்லை. ரவி 2 முறை குற்றவாளியா இருக்கான். உங்க திறமையில அனுபவத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ். குட் நைட். குட் நைட். மிஸ் நீலா, டெலிபோன் எடுங்க ஏன்? ப்ளீஸ். ஐ எம் சாரி. டேக் த ரிசீவர். ஐ சே டேக் இட். ஹலோ, நீலா ஹியர். நான் ரவி பேசுறேன். நான் ஹோட்டல் சவேராவில் இருக்கிறேன். நீ இங்க வா சீக்கிரம். தேங்க்யூ மிஸ் நீலா. மிஸ்டர் ரமேஷ், பேசுறது ரவிதான். இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அரசாணை மாதிரி தான். போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி நீங்க என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துறத நான் விரும்பல. ரவி தப்பிச்சது சம்பந்தமா நான் என்னமோ உனக்கு ஆதரவா இருக்கேன்னு அதே இன்ஸ்பெக்டர் என் மேல சந்தேகப்படுறத நான் விரும்பல. ச்சே, இந்த வீட்டுல அமைதியே இல்லாம போயிடுச்சு. இல்ல, ரவி, ஹோட்டல்ல இருந்தா போன் பண்ணீங்க? இல்ல, பக்கத்துல இருந்தேன். வாங்க, கார்லயே பேசிட்டு போறேன். என்ன சாப்பிடுற? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. வேற கொஞ்சம் இருங்க வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பேப்பர் கொஞ்சம் தரீங்களா? பார்த்துட்டு தரேன். தேங்க்யூ. இங்க பாருங்க. இனிமே நாம இங்க இருக்கக்கூடாது. சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம். பயப்படாத, எல்லாம் நம்ம இடம், எல்லாம் நம்ம ஆடு. உட்காரு. வந்து உட்கார்ந்துருக்கானே, அந்த ஆள் என்ன பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்குவான். நீ ஏதாவது வர வச்சு சாப்பிடு. நான் இங்க வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். பாப்பா, பழைய ஆளு சௌக்கியமா இருக்கிறியா? இப்படி வா. நம்ம ரூம் எப்படி இருக்கு? உங்களுக்காகவே தயாரா இருக்குது சார். வேற யாருக்கும் கொடுக்கறது இல்ல. பாத்தியா, நமக்கு இங்க பர்மனண்டா ஒரு ரூம் எப்பவும் இருக்கும். இப்ப கூட்டம் தான், அப்புறம் பாத்துக்கலாம். பியூட்டிஃபுல், நைஸ். கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? போலீஸ் அறிக்கை. இவர்தான் கொலைகாரன் ரவி. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கொண்டாந்துட்டியா? டார்லிங், நீ சாப்பிடு, நான் முகத்தை ஆரம்பிட்டு வரேன். மிஸ்டர், இந்தாங்க. தேங்க்யூ. ஜெயராஜ், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கையை கொடுக்குறீங்களா? Beautiful ring.
இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் என்ன மாதிரி சில பெரிய மனுஷங்க தான் வருவாங்க. புரியுது. உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு பொருத்தமான இடம். பொருத்தமான இடம், பொருத்தமான ஜோடி. எங்க சோடா வாங்க போன பயல இன்னும் காணோம். வந்துட்டான் வந்துட்டான். வா, வா, வா. ஊத்து ஊத்து. நீ யாரு? என்ன உனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க, வெளியில போ. நான் பெரிய மனுஷன். தெரியுது. தனியார விஸ்கி, பக்கத்துல பொம்பளை, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். ஆமா, நீ இப்படி இருக்கிறது உன் பணக்கார சம்சாரத்துக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உன் பணத்தை நீயே வச்சுக்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொருத்தி கொடுக்கலாம். ஐயா, நீ ஒரு பெரிய பணக்காரிக்கு புருஷனா இருந்தும் கேவலம் 5 லட்சம் ரூபாய்க்காக ஆசைப்பட்டு எதுக்காக கொலை பண்ண? நானா? நான் யாரையும் கொலை செய்யல. அப்படின்னா இந்த மோதிரம் யாருடையது? இது ஏன் மோதிரம்? உன்கிட்ட எப்படி வந்தது? அதே கேள்வியை தான் ஒன்ன நான் கேட்கிறேன். இந்த மோதிரம் உன்கிட்ட எப்படி வந்தது? உக்காருங்க. சத்தம் போட்ட குடலை உருவிடுவேன். உண்மையை சொல்லி இந்த மோதிரம் எப்படி கிடைச்சது? விலைக்கு வாங்கினேன். விலைக்கா? யாருகிட்ட? பிரகாஷ், பிரகாஷ். யார் இந்த பிரகாஷ்? அடிக்காது, எனக்கு அவமானமா இருக்கு. பிரகாஷ்ங்கிறவன் நசரப்பேட்டையில ஒரு திருட்டு நகைக்கடை வச்சிருக்கான். அடிக்கடி சில பொருள்கள்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுப்பான். அது மாதிரி இந்த மோதிரத்தை ஒரு நாளைக்கு கொண்டாந்தான். எனக்கு பிடிச்சிருந்தது, வாங்கிட்டேன். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. பிரகாஷ் தான் இந்த மோதிரத்தை வித்தான். ஓகே, இந்த மோதிரம் கொஞ்ச நாள் என்கிட்டே இருக்கட்டும், அப்புறம் சந்திக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி யாருகிட்டயாவது சொன்னேன், ஜாக்கிரதை.